உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏங்க என்னங்க நீங்க எதுக்குங்க இப்படி மாத்தி மாத்தி பழி போட்டுட்டு இருக்கீங்க? தம்பி, நாங்க யார் மேலேயும் பழி போடலிங்க. நாங்க தப்பா சொல்லிட்டோமேனு எங்க மேல விழுந்த பழியை துடைக்க தான். அதுக்காக அடுத்தவங்க மேல பழி போடணுமா? அடுத்தவங்க மேல பழி போடணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லைங்க. நடந்தது இதுதான் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. இந்த வீட்ல நடக்கிறது உங்களுக்கு தெரியணும்னு தான் சொன்னோம். உண்மையை சொல்றோங்க. நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு சரியா படலைங்க. வார்த்தைய பார்த்து பேசுங்க. எல்லாமே தப்பா இருக்கு. ஏங்க, நாங்க எதுவுமே தப்பா சொல்லிங்க. நீங்க வேணா போய் பாருங்களேன். தானா வீட்டுக்குள்ள இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லங்க, காலையில இருந்து ஜானகி அம்மாவையும் காணோம். அப்போ வீட்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். இது சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணல. அடிமடியில கை வைக்கிறாங்க. நீங்க எதையோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. எங்க தானே அப்படியெல்லாம் வெளியில போறவ இல்லைங்க. அதுவும் நீங்க ஜானகி மேல குறை சொல்றத என்னால ஏத்துக்கவே முடியல. அம்மா, சொல்றதுக்கே எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா சொல்லிதானே ஆகணும். சொல்லணுங்கிறதுக்காக எங்க அண்ணியை பத்தி பேசுறதெல்லாம் நாங்க அனுமதிக்க மாட்டோம். தம்பி, நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு யாராவது போய் பார்க்கலாம்ல? ஏன் யாருமே ஒரு தடவை கூட போய் பார்க்க மாட்டேன்றீங்க? அதை பார்த்து தான் நாங்க தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் எல்லாம் எங்களுக்கு இல்லைங்க. ஏன்னா நீங்க தப்பு சொல்லிட்டு இருக்கிறது அப்பேற்பட்டவங்க மேல. ஏங்க, நாங்க சொல்றது உண்மைங்க. நம்புறதும் நம்பாததும் அப்புறம் உங்க இஷ்டம். சிவா, அண்ணே, அண்ணியும் தனாவும் எங்க இருக்காங்கன்னு போய் பார்த்து கூட்டு வா. அண்ணே, அவங்க ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்காங்க. நீங்க கூட்டிட்டு வான்னு சொன்னேன். ம், சரிண்ணே. அண்ணி, அத்தை, அண்ணி. டேய் சீனு, எங்கடா போனாங்க? தெரியலையே. சரி வா, மேல பாப்போம். அண்ணி, அண்ணி, சரி வா. அண்ணி, அத்தை, அண்ணா, அண்ணி எங்கேயும் காணண்ண. எதுவா இருந்தாலும்
என் பொண்ணு சாருவுக்கு முதல் சடங்கு செஞ்சதுக்கு அப்புறம் தான் மற்றவங்களுக்கு செய்யணும். செய்யுங்க. சரி சீனு, அவங்க சொல்ற மாதிரியே பண்ணிரு. ம் சரிப்பா. ஒரு நிமிஷம் இரு சீனு. எது முறையோ அதை செய். சீனு, முதல்ல மாயாவுக்கு பூ கொடு. கொடு. நிறுத்துங்க. என்ன பேசுறீங்க? அதான் ஜோசியரே பண்ணலான்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் எதுக்கு நீங்க மாத்தி பேசுறீங்க? நானும் ஜோசியர் முதல்ல சொன்ன முறையில தான் இந்த சடங்கை செய்ய சொல்றேன். இத பாருங்க, நீங்க ஏதோ இதை விளையாட்டு விஷயம் மாதிரி செஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டுல வாழ போறது என் பொண்ணு சாரு. அவளுக்கு தானே முத மரியாதை கொடுக்கணும். அதுக்கு நீங்க எதுக்கு தடையா இருக்கீங்க? என்னங்க நீங்க சொல்றதுக்கெல்லாம் நாங்க சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டே இருப்போம்னு நினைச்சீங்களா? இந்த பாருங்க, தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க. என்ன நாங்க தேவையெல்லாம் வார்த்தையை விட்டோம்? வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிறோம். வாழ போற என் பொண்ணுக்கும் மரியாதை கிடைக்கல, எங்களுக்கும் மரியாதை கிடைக்கல. சடங்கு பண்ற முறையா இது? பாருங்க, உங்க அண்ணன் ஜோசியக்கார்ட்ட கேட்டு தானே இந்த சம்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் மாயாவுக்கு தான் முதல் சடங்கு செய்யணும்னா ஒன்னா குடுக்கிற நான் எப்படியா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? கல்யாணங்கிறது ரெண்டு பேத்துக்கு பொதுவான விஷயம் தானே. பையனுக்கு கொடுக்கிற மரியாதை என் பொண்ணுக்கு கொடுக்கணும். அது பையனுக்கு மட்டும்தான் கொடுப்பீங்கன்னா இதையெல்லாம் பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? பாருங்க, நான் கேட்கறது ரொம்ப சாதாரண விஷயம். இத கூட செய்யலன்னா அப்புறம் எப்படி? மாப்பிள்ள, முதல்ல நீங்க என் பொண்ணுக்கு சடங்கு செய்யுங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு எல்லாம் செய்யலாம். அப்படி செய்யலனா ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.